அன்பார்ந்த யூடியூப் நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துல நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய சுதந்திர தின பூங்காங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்த்து பிளாக் போட போகிறேன். பார்த்து உங்களுக்கு கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உள்ளே போகிறோம். இது எங்கே இருக்குன்னா நங்கநல்லூர் 6th மெயின் ரோடில் இருக்குது. அங்கே தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு என்னென்னு பண்ணோம் அதை பற்றி சொல்லலாம். இதுதான் இந்த கொடிக்கம்பம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து கடந்த 15th ஆகஸ்ட் 1997 இந்திய நாட்டின் சுதந்திர தின பொன்விழா அன்று இந்த பூங்கா துவக்கி வைக்கப்பட்டது அன்றைய நகர்மன்ற தலைவர் திரு RS பாரதி அவர்களால். அப்போ வந்து துவக்கி வைக்கப்பட்டது. இன்று வரை ஒரு பொழுதுபோக்கு இடமாக இருந்து வருகிறது. பாருங்கள், இது சென்னையின் புறநகர் பகுதியான நங்கநல்லூரில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு அம்சம். இது முதல்ல பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் சுற்றி பொழுதுபோக்குன்னு எதுவுமே கிடையாது. கடந்த 1997ஆம் ஆண்டு இந்தியாவின் சுதந்திர பொன்விழாவை முன்னிட்டு இந்த பூங்கா நிறுவப்பட்டது. இன்னி வரைக்கும் இந்த கடந்த 30 வருடங்களாக 29 வருஷமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பொழுதுபோக்கு இடமா இருக்குது. மக்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கும் விளையாடுவதற்கும் ஸ்போர்ட்ஸ் இது பண்ணுறதுக்கும் நிறைய இந்த இடத்துக்கு பூங்கா பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ இந்தவங்க தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், கிட்டத்தட்ட வாக்கிங் செல்வதற்கு ஒரு நீண்ட நடைபாதை உள்ளது. அதாவது உடற்பயிற்சி செய்வதற்கும் உடல் நலமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த வாக்கிங் வந்து பப்ளிக் நிறைய போயிட்டுருக்காங்க. குறிப்பாக நங்கநல்லூரை சுற்றி உள்ள மக்கள், அதாவது நேரு காலனி, தில்லை கங்கா நகர், அப்புறம் நங்கநல்லூர் மார்க்கெட், ரங்கா தேட்டர், ஹிந்து காலனி பகுதியில் உள்ள மக்கள் நிறைய பேர் இந்த பூங்காவுக்கு வந்துட்டு தங்களுடைய உடற்பயிற்சியை மேற்கொள்கின்றனர். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம். ரொம்ப ஒரு குழந்தைகள் விளையாடுவதற்கும் விளையாட்டு உபகரணங்கள்லாம் நிறையா இருக்குது. இங்கே வந்து அதையே நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து ஒரு தாவரவியல் பூங்கா மாதிரி பல வகையான மரங்கள் நடப்பட்டிருக்கின்றன. அதாவது இயற்கை சமநிலையை பேடுவதற்காக இந்த மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. இப்போ அதை தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஒரு சூப்பரான நகருக்குள்ளே, அதாவது என்னென்னா அந்த பொல்யூஷன்லேருந்து ரொம்ப விலகி இருப்பதற்கும் மனதுக்கும் உடலுக்கும் அமைதியை தேடுவதற்கு இந்த பூங்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இதை வந்து சென்னை மாநகராட்சி பராமரிக்கின்றது. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், என்னென்ன செய்வாங்கன்னு சொல்லி. பூங்காவினுள் புகைப்பிடித்தல் மது தடை செய்யப்பட்டுள்ளது. அது எப்போவுமே உள்ள ஸ்டாண்டிங் ரூலு. அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அரங்கம் மாதிரி. இந்த சில உட்கார்ந்து மீட்டிங்ஸ், சின்ன மீட்டிங்லாம் நடத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் விளையாடுவதற்கான சூப்பரான இடம். சறுக்கு மரம், ஊஞ்சல், இந்த மாதிரி சீசா நிறையா இருக்குது. பாருங்கள், இது வந்து செகண்ட் என்ட்ரன்ஸ். இது 45வது தெரு வழியாக நங்கநல்லூர் 45th ஸ்ட்ரீட் வழியாக வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வரலாம். பாருங்கள், இது வந்து ஒரு கல்வெட்டு. பாருங்கள், இதுதான் செல்ஃபி பாயிண்ட்டு. ஐ லவ் நங்கநல்லூர். இந்த இதில் இங்கே தான் செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு வசதியான ஒரு இடமா கொடுத்துருக்குறாங்க. இங்கே உட்காந்து நம்ம இளைப்பாறலாம். மேலும் பார்த்தீங்கன்னா
அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிம்மெல்லாம் இருக்குது. நல்லா உடற்பயிற்சி செய்வதற்கும் உடலை நன்கு வைத்துக் கொள்ளுங்க ஜிம் இருக்குது பாருங்கள். இந்த ஜிம்மில் தான் நம்ம இது பண்ணுவோம் பாருங்கள். மேலும் விளையாடுறதற்கு சூப்பரான ஒரு இது இருக்குது. இதுதான் அந்த மாஸ்டனுடைய இது பார்த்தோம் இல்லையா, இதுதான் அந்த மாஸ்டனுடைய இது பாருங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம இந்த முண்டிப்பண்ண பார்க்லேருந்து கிளம்பிட்டு இருக்கிறோம். எனவே நங்கநல்லூர் வாசிகள் எல்லாரும் வாங்க. இங்கே இந்த பார்த்து உங்களுடைய பொழுது உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணி சந்தோஷமாக இருங்க. இந்த பார்க்குக்கு வந்து இந்த பார்க்கை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு வரைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார்.